எஸ்கே யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்பட விஷயம் என்னென்னு சொன்னால், வினைச்சொற்கள் செயற்படு பொருள் குன்றிய வினை, செயற்படு பொருள் குன்றா வினை. அதாவது சில வினைச்சொற்கள் செயற்படு பொருளை ஏற்றி வரும், சில வினைச்சொற்களில் செயற்படு பொருள் வராது, ஏற்காது. அப்போ அப்படியான வித்தியாசத்தை நாங்கள் பார்க்குறது தான் தெளிவாக பார்க்குறது தான் இந்த காணொலியாக உங்களுக்கு அமைய போகிறது. அந்த வகையில் வினைச்சொற்கள் வினைச்சொற்களில் செயற்படு பொருள் குன்றிய வினை, செயற்படு பொருள் குன்றா வினை. அதாவது வினைச்சொற்களில் சிலது செயற்படு பொருள் இருந்து வரும், சிலது செயற்படு பொருள் இல்லை. அதாவது மறைஞ்சு வராதுன்றதை விட செயற்படு பொருளே இல்லை என்ற அர்த்தம். அப்போ அந்த செயற்படு பொருள், அதாவது சில வினைகள் செயற்படு பொருளை ஏற்பதில்லை. அவ்வாறு செயற்படு பொருளை ஏற்காத வினைகளை செயற்படு பொருள் குன்றிய வினைகள் என்று நாங்கள் அழைப்போம். சில சொல்லியங்கள் செயற்படு பொருளை, சில சொல்லியங்களில் வினைச்சொல் சொல்லி செயற்படு பொருளை ஏற்பதில்லை. அவ்வாறு ஏற்காத சொல்லியங்களில் உள்ள வினைச்சொற்களை நாங்கள் செயற்படு பொருள் குன்றிய வினை என்று சொல்லி அழைப்போம். அதுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னால், நான் நடைபாதையில் நடந்தேன். இங்க நடந்தேன் என்றது பயனிலை வினைச்சொல். யார் நடந்தேன்? நான் நடந்தேன். எழுவாய் பெயர்ச்சொல். எதை அல்லது யாரை, அதாவது செயற்பட பொருளுக்குரிய கண்டுபிடிக்கிறதுக்குரிய வினாவை நாங்கள் எழுப்பினோம் என்று சொன்னால், இந்த சொல்லியத்தில் இதுக்கு விடை இல்லை. எதை நடந்தேன், யாரை நடந்தேன் என்று வினா எழுப்பினோம் என்று சொன்னால், இங்கே செயற்படு பொருள் இல்லை. இப்படி செயற்படு பொருள் இல்லாமல் குன்றி வார வினை அடி அல்லது வினை சொல்லை செயற்படு பொருள் குன்றிய வினை என்று அழைப்போம். ஒரு சொல்லியத்தில் செயற்படு பொருள் இல்லாமல் அந்த வினைச்சொல் இருந்துச்சு என்று சொன்னால், அந்த வினைச்சொல் செயற்படு பொருள் குன்றிய வினை என்று நாங்கள் அழைப்போம். சொன்னால், அழு, வா, சிரி, ஓடு போன்ற சொற்கள் செயற்படு பொருளை ஏற்காம வருவதால அதை செயற்படு பொருள் குன்றிய வினையடிகள்னு சொல்லலாம். பாருங்க, அழுதான், யார் அழுதான்? அவன் அழுதான். எதை, யாரை அழுதான்? செயற்படு பொருள் இல்லை. வா, வருவான் அல்ல வந்தான், யார் வந்தான்? அவன் வந்தான். எதை வந்தான்? யாரை வந்தான் என்று இல்லை. சிரி, சிரித்தான், அவன் சிரித்தான், யாரை சிரித்தான்? இல்லை. எதை சிரித்தான்? இல்லை. ஓடு, ஓடினான், அவன் ஓடினான், யார் ஓடினான்? அவன் ஓடினான். ஆனால் யாரை ஓடினான்? எதை ஓடினான்? அப்போ இங்கே செயற்படு பொருள் இல்லாத. அப்போ இந்த வினையடிகள் எல்லாமே செயற்படு பொருள் குன்றிய வினை அடிகள் அல்லது வினைச்சொற்கள். இது வினையாடி. வினைச்சொல்லண்டா அழுதான், வந்தான், சிரித்தான், ஓடினான் என்று சொன்னோம்டா அதை வினைச்சொல் என்று சொல்லலாம். இந்த வினைச்சொல்லுண்ட முன்னுக்கு வார அடியை வினை அடி என்று சொல்றோம். அப்போ வினை அடியன்னு கேட்கலாம், வினை சொல்லணும் கேட்கலாம். நீங்க எப்படி வந்தாலும் உங்களை கண்டுபிடிக்கக்கூடிய செயற்படு பொருள் குன்றிய வினையை பற்றி பார்த்தோம். இப்போ நாங்கள் செயற்படு பொருள் குன்றிய வினையை பற்றி பார்த்து நாங்கள் இனி செயற்படு பொருள் குன்றா வினையை பற்றி பார்ப்போம். செயற்படு பொருள் குன்றா வினை என்று சொன்னா, ஒரு சொல்லியத்தில் செயற்படு பொருள் இருந்தால் அது செயற்படு பொருள் குன்றா வினை. சேரன் பாடத்தை படித்தான்.
இங்கே வந்து படித்தான் வந்து பயனிலை வினைச்சொல் இதில் வினையாடி வந்து படி என்றதான் வினையாடி. படித்தான் என்ற பயனிலை வயலாச்சு நாங்கள் யாரை என்று கேட்டோம் என்று சொன்னா சேரன். அப்ப எழுவாய் பயனிலிருந்து எதை அல்ல யாரை பாடத்தை எதை எதை படித்தான் எதை என்ற கேள்வியை கேட்டோம்னா பாடத்தை என்று வரும். அப்ப இது வந்து செய்யப்படு பொருள். அப்ப இங்க வந்து செய்யப்படு பொருள் இருக்கு. அப்ப செய்யப்படு பொருள் இருந்தா அது வந்து குன்றா வினை. குன்றா இந்த வினைச்சொல் வந்து செய்யப்படு பொருள் குன்றா குன்றாண்டா இருக்கு. குன்றிய என்று சொன்னா குன்றிய என்று சொன்னா குறைந்த குறைந்த அல்லது இல்லாத. குன்றிய வினை என்று சொன்னா குறைந்த அல்ல இல்லாத வினை. குன்றா வினையாண்டா இருக்கு. அப்ப செயற்படு பொருள் ஒரு சொல்லியத்துல இருந்தால் அது செயற்படு பொருள் குன்றா வினை எனவும், செயற்படு பொருள் ஒரு சொல்லியத்துல இல்லை என்று சொன்னா அது செயற்படு பொருள் குன்றிய வினை எனவும் அழைக்கப்படும். அந்த வகையில செயற்படு பொருள் குன்றாவினை சொற்களாக எழுது படி பார் போன்ற சொற்களை பார்க்கலாம். எழுது அவன் கவிதை எழுதினான். எழுதினான் பயனிலை யார் எழுதினான் அவன். எதை எழுதினான் கவிதையை எழுதினான். அவன் பாடத்தை படித்தான். படி படித்தான் பயனிலை வினைச்சொல். அதுல இருந்து யார் படித்தான் அவன் படித்தான். எதை படித்தான் பாடத்தை படித்தான். செய்யப்படுபொருள் இருக்கு. பார்த்தான் அவன் படத்தை பார்த்தான். பார்த்தான் பயனிலை யார் பார்த்தான் அவன் பார்த்தான். எதை பார்த்தான் படத்தை பார்த்தான். அப்ப செய்யப்படுபொருள் இருக்கு. செய்யப்படுபொருள் இருந்து வந்தா அது செய்யப்படுபொருள் குன்றா வினை எனவும், செய்யப்படுபொருள் இல்லாத சொல்லியங்கள் எல்லாம் வந்து செய்யப்படுபொருள் குன்றிய வினை எனவும் அழைக்கப்படும். இதுதான் செய்யப்படுபொருள் குன்றாவினை செய்யப்படுபொருள் குன்றிய வினை கூடிய வித்தியாசம். உங்களுக்கு பரீட்சையில வந்து ஒரு சொல்லியம் அல்ல வாக்கியத்தை தந்துட்டு அதுல செய்யப்படுபொருள் குன்றிய வினை அல்லது குன்றாவினை என்று கேட்கலாம். சொல்லியதை தந்துட்டு கேட்டா நீங்கள் எழுவாய் பயனிலை வச்சுக்கொண்டு யாரை அல்ல எதை என்று கேள்வி கேட்டீங்கன்னா செய்யப்படுபொருள் இருக்கா சிலவிட தொக்கி இருக்கலாம். செய்யப்படுபொருள் மறைஞ்சிருக்கலாம். மறைஞ்சிருந்தா செய்யப்படுபொருள் குன்றா வினை தான். ஏன்னா செய்யப்படுபொருள் இருக்கா நான் மறைஞ்சிருக்கு. செய்யப்படுபொருள் குன்றிய வினை என்று சொன்னா மறைஞ்சும் இருக்கக்கூடாது. அந்த வினைச்சொல்லுக்கு செய்யப்படுபொருளே வராது. அப்படியான வினைகள்லாம் செய்யப்படுபொருள் குன்றா வினை. நாங்கள் வந்து முதல் காணொலிகளை பார்த்துருப்போம். செய்யப்படு பொருள் என்ற சொல்லிய உறுப்புகள்ல அதுல வந்து நாங்கள் வந்து தோன்றா செய்யப்படு பொருள் அதாவது மறைஞ்சு நிற்கிற கெட்டு நிற்கிற ஒழிச்சு நிற்கிற அல்ல மறைஞ்சு நிற்கிற செய்யப்படு பொருள் பார்த்துருப்போம். மறைஞ்சு நின்றாலும் நேரடியா நின்றாலும் செய்யப்படு பொருள் அந்த வினைச்சொல்லுக்கு பயனிலைக்கு வரும் என்று சொன்னா அது வந்து செய்யப்படு பொருள் குன்றா வினை தான். அந்த ஒரு காலமே மறைஞ்சோ நேரடியாவோ வரவே வராதுன்னு சொன்னாதான் அது வந்து குன்றிய வினை என்று சொல்லுவோம். அப்ப உங்களுக்கு சொல்லியதை தந்துட்டும் இது குன்றிய வினையா குன்றா வினையான்னு கேட்கலாம். அல்லது வினை அடிகளை மட்டும் தந்துட்டு குன்றிய வினையா குன்றா வினையான்னு கேட்டா அதுக்கு நீங்கள்லாம் அதுக்குரிய எழுவாய் பயணி செய்யப்படுபொருள்ல அந்த செய்யப்படுபொருளுக்குரிய வினாவை எழுப்பி அந்த செய்யப்படுபொருள் அதுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சு அந்த வினையாடி செய்யப்படுற குன்றிய வினையா குன்றா வினையான்னு சொல்லி இன்னும் காணக்கூடிய இருக்கும். உதாரணம் பார்த்தீங்கன்னா அந்த அழுகண்டு வந்தா அழுதான் அல்லது அழுவான் என்று வந்துச்சுன்னு சொன்னா அழுவான் தான் இந்த வினையாடின்ற முழு வினை சொல்லும் வந்து அழுவான் அல்ல அழுதான் அல்ல அழுகிறான் எப்படி வேணாலும் பெறலாம். எப்படி வந்தாலும் அதுல இருந்து யார் என்று கேட்டோம்னா அவன் ரெண்டு பேரும் அது எழுவாய் கண்டுபிடிக்கலாம். யாரை அழுதான் அல்லது எதை அழுதான் செய்யப்படும் பொருள் இது கண்டுபிடிக்கக்கூடிய வினாவை நீங்க எழுப்பும் போது அதுல செய்யப்படும் பொருள் வராம இருந்தா அது வந்து குன்றிய வினை. செய்யப்படும் பொருள் வருமெண்டா எழுதுகிறான் யார் எழுதுகிறான் அவன் எழுதுகிறான். எதை எழுதுகிறான் பாடத்தை எழுதுகிறான். அப்ப அது பாடத்தை என்ற செய்யப்படும் பொருள் இங்க வர்றபடியா இது வந்து குன்றா வினை. இது வந்து குன்றிய வினை. அப்ப நீங்கள்லாம் செய்யப்படும் பொருள் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த வினாவை கேட்டு அந்த சொல்லியம் அல்லது இந்த வினை அடியில செய்யப்படும் பொருள் வருமா வராதான்றதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்குரிய இந்த வழிகள் தான் நான் இப்போ உங்களுக்கு வழியாக விளங்கப்படுத்தினான். இந்த விளக்கம் வந்து உங்களுக்கு விளங்கி இருந்துச்சுன்னு சொன்னா மிக சிம்பிளா இலகுவாகவே நீங்கள் இதை
இனங்காண்டு குளவடியாக இருக்கும். இதில் வந்து இந்த காணொலியை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு வந்து இன்றைக்கு தான் யாரும் புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பெல் பட்டனை அமர்த்தினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தொடர்ந்து வர காணொலி வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும். நன்றி, வணக்கம்.